ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நேரத்தில் செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தெல்லாம் நைட்டில் பார்க்காதீங்கன்னு சொல்கிறது. ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப டேஞ்சராகவும் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அதை நினச்சிக்கிட்டே இருப்போம். அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது நைட்டில். எக்ஸாம்பிளுக்கு வேர்ல்டு கப்பே நம்ம எடுத்துப்போம். அதை நம்ம ஒரு நாள் இந்தியா தோத்துச்சு, அதுக்கப்புறம் அதை நினச்சி நம்மளால தூங்கவே முடியல. அதுதான் காரணம். அது ஒரு சென்சிட்டிவான விஷயமா இருந்திருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதை கன்ஃபார்மாக உங்களுக்கு தூக்கமே சொல்லணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பார்க்கறதுனால நீங்கள் அதை பற்றியே திங்க் பண்ணீங்க. அதை பற்றி திங்க் பண்ணியிருந்தால் உங்கள் பிரெயின் ஆக்டிவாக தான் இருக்கும். உங்கள் பிரெயினுக்கு ஒரு டயர்டாகவும் செய்யாது, அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட்டு கேட்கவும் செய்யாது. அதனால் உங்களுக்கு ஸ்லீப்லெஸ்ஸாகவே போயிடும் அந்த நைட். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் காமெடி கிளிப்ஸ் பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் சாங்ஸை லிசன் பண்ணலாம். இது ரெண்டுமே பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல பிரெயினுக்கு ரெஸ்ட் எடுக்க தோணும். ஏன்னா பிரெயின் நல்லா ஹாப்பி மூடுக்கு போய்டும். உங்கள் டோபமைன் ஹார்மோன் உங்கள் பிரெயினில் சுரந்துடும். அது சுரந்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபீல் குட் ஹார்மோன். அதனால உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கலான்ற மூடுக்கு போய்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. எப்பயுமே ஸ்லீப் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களோட அடுத்த நாளே தீர்மானிக்குது. ஒருவேளை நீங்கள் சரியாக தூங்கலைன்னா அடுத்த நாளில் உங்களால் கன்ஃபார்மாக ஃபுல் எனர்ஜியாக இருக்கவே முடியும். ஒருவேளை நீங்கள் அடுத்த நாளில் மோட்டிவேஷனாக இல்லைன்னா உங்களுக்கால எந்த வேலையும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உங்கள் கூட சேர்ந்து செய்கிறவங்க வேலையுமே அவங்களால ஒழுங்காக செய்ய முடியாது. அதனால உங்களோட தூக்கம் எப்பயுமே ஒரு இம்பார்ட்டன்டான பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிஷின் மாதிரி. அதுக்கு நம்ம கன்ஃபார்மாக ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். எப்பயுமே அது கண்டினியூஸாக ஓட விட்டோம்னா அது கன்ஃபார்மாக பிரச்சனை தான் போய் முடியும். ஸோ நம்ம தேவையான ரெஸ்ட்டை நம்ம உடம்புக்கு கொடுத்தோம்னா கன்ஃபார்மாக நம்ம மிஷின் கரெக்டாக ஓடும். விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கிறது. இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 hours ஸ்லீப் பண்ணுவீங்க கன்ஃபார்மாக. அந்த நேரத்தில் நீங்கள் நடுவில் டிஸ்டர்ப் ஆவீங்க. எதனால் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூரின் வந்துடும் திடீர்னு. ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆனதுனால உங்களால் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக முடியாது. ஸோ இதையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஆகணும். நீங்கள் நைட்டு நேரத்தில் தண்ணி குடிக்கல. இந்த மாதிரி பண்ணுறது இருந்தால் உங்கள் உடம்புக்கு ஒரு டிஸ்டர்பாக இருக்கும். உங்கள் ஸ்டொமக் எப்பயுமே ஃபுல்லாக இருக்க மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் உங்களால் ஸ்லீப் நல்லா கண்டினியூஸாக ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சோர்வாக தான் இருக்கும். ஆழ்ந்த தூக்கத்தில் போயே ஆகணும் நம்ம எல்லாருமே. அடுத்ததான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவி வாட்ச் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் மொபைல் யூஸ் பண்ணுறது. அதாவது தூங்க போகிறதுக்கு 1 hour முன்னாடியே நீங்கள் கன்ஃபார்மாக இது ரெண்டுத்தையுமே தடுத்துடணும். எதனால சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அதில் வர ப்ளூ லைட், அதாவது ஸ்க்ரீன் டைமில் எப்பயுமே அந்த ஸ்க்ரீன்லேருந்து ப்ளூ லைட்டாக எப்பயுமே வரும். அது கன்ஃபார்மாக உங்களோட ஐயை நல்லா பாதிக்கும். நைட்டு நேரத்தில் நீங்கள் அதுமாரி பண்ணுறதுனால அது நைட்டு நேரத்தில் உங்களோட கண்ணையும் பாதிக்காமல் உங்களோட மூளையும் ரெஸ்ட் எடுக்காமல் விடாமல் பண்ணிட்டு நம்ம எப்பயுமே நைட்டு நேரம் தவிர்த்தே ஆகும். மெலோட்டின்ற ஒரு ஹார்மோன் உங்கள் பிரெயினில் சுரக்கும். அப்படி சுரக்கும் போது உங்களுக்கு கன்ஃபார்மாக தூக்கம் தேவைப்படும். அப்படி தூக்கம் வரப்போ நீங்கள் இந்த ப்ளூ லைட் உங்கள் கண்ணு முன்னாடி இருந்துனே இருந்துச்சுன்னா நீங்கள் கன்ஃபார்மாக உங்கள் பிரெயினுக்கு அந்த மெலோட்டின் ஹார்மோன் கன்ஃபார்மாக கம்மியாக சுரக்க ஆரம்பிச்சிடும். இதனால உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி யார் கூடயாச்சும் போயிட்டு சண்டை போடுறது, அது மட்டும் ஃபோனில் கான்வர்சேஷன்லேயே போயிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இது தவிர்த்துடுங்க. எப்பயுமே நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்கள் மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸாக இருக்கும். அப்போ தான் உங்கள் மைண்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளுக்கு மென்டல் ஹெல்த்து இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்த மாதிரி நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தூக்கம், அதை பற்றியே நீங்கள் திங்க் பண்ணிருப்பீங்க. உங்களால் அடுத்த வேலையில் உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அடுத்த நாளைக்கு. ஸோ அதனால நீங்கள் எதையும் தவிர்த்தாகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங் இருக்கிறது. அதாவது நம்ம நிறைய நேரம் ஒரு விஷயத்தையும் போட்டு நம்ம யோசிச்சுருந்தோம், இதனால என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிரெயினுக்கு அதை பற்றி எதுவும் திங்க் பண்ணிருக்கோம். அதான் உங்கள் பிரெயின் வேறு எந்த இதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாது. ஸோ நைட்டு நேரத்தில் நீங்கள் இந்த வேலையை பண்ணிருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக இதையும் நிறுத்தி ஆகணும். நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஓவர் திங்கிங் பண்ணியிருப்பீங்க. அன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது. ஒருவேளை உங்களுக்கு ஓவர் திங்கிங் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னென்ன திங்க் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு அதை கன்ஃபார்மாக தூரமாக வச்சுட்டு போய் படுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது தாட்டையும் வராது. நீங்கள் கன்ஃபார்மாக நல்லா தூங்குவீங்க. அடுத்ததான் என்னன்னா, ப்ரொகாஸ்டினேட் ஸ்லீப் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறது, அதாவது தள்ளி வைக்கிறது. இந்த மாதிரி பண்ணுறதால என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் தூங்காமல் இருந்தால் சோர்வாக தான் இருக்கும். இவ்வளோ பெரிய வேலையாக இருந்ததுமே கன்ஃபார்மாக தூக்கம் கொடுத்துட்டு அடுத்த நாள் இயர்லி மார்னிங்கில் வேக்கப் ஆகிட்டு நீங்கள் அப்போ போய் செய்யலாம் அந்த வேலையை. அப்போ தான் உங்கள் பிரெயின் ஒரு நல்லா இருக்கும். நீங்கள் தூங்குறப்ப நீங்கள் போயிட்டு அந்த வேலையை செஞ்சீங்கன்னா உங்கள் மைண்டுக்கு தெளிவாகவே இருக்காது. உங்களால் திங்கிங் ப்ராசஸ் ஒழுங்காகவே பண்ண முடியாது. எப்பயுமே ஒரே நேரத்தில் தூங்கின்னு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள்
தூக்கம் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்துடும். அதே நேரத்தில் நீங்கள் எப்பயுமே ஒரே நேரத்தில் எழுந்து நின்றீங்கன்னா அதே நேரத்துலையும் கன்ஃபார்மாக நீங்கள் எழுந்து ஆரம்பிப்பீங்க. சரியான நேரம் தூங்குறதுக்கு எந்த நேரம் பார்த்தீங்கன்னா 9 to 10 நைட்டு, காலைல வந்து 5 to 6 வந்து எழுந்துக்கிற நேரம். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு நல்ல ஹெல்த்தாக இருக்கும். எப்பயுமே கிளாத்தை வந்து லூஸ் கிளாத்தாக வியர் பண்ணிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்து நல்லாவே வரும். அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ரூம் டெம்பரேச்சர் கூலிங்காகவே வச்சுக்கோங்க. கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து கூலிங்னஸும் நல்லாயிருக்கும். ப்ரஷ் பண்ணாமல் படுக்கிறது, நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அப்படியே தூங்குனீங்கன்னா அதுவும் ப்ரஷ் பண்ணாமல் தூங்குனீங்கன்னா பேக்டீரியாஸ்லாம் கன்ஃபார்மாக உள்ளே வரத்துக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் பேக்டீரியாஸ் வரத்துக்கே ஒரு வழி உண்டு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எப்பயுமே காலையிலையும் ப்ரஷ் பண்ணுறது நல்லது, நைட்டுமே ப்ரஷ் பண்ணுறது நல்லது. மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபோனை பக்கத்துலேயே வச்சுட்டு நீங்கள் தூங்குறது. அதாவது நீங்கள் ஃபோனை பக்கத்தில் வச்சுருக்கீங்கன்னா அதாவது நோட்டிஃபிகேஷனாக வந்துன்னே இருந்துச்சுன்னா உங்களோட ஸ்லீப் அது டிஸ்டர்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பயுமே அதை எடுத்து பார்க்கணுன்னு தோணும். அது மட்டும் இல்லாமல் அதை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் வந்து ப்ளூ லைட் வரதுனால உங்களால் நைட்டில் சரியாக தூங்க முடியாது. இது ஒரு ஸ்லீப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது. தப்பான பொசிஷனில் தூங்குறது இதுமாரி பண்ணுறதால என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக் பெயின் வரும், ஷோல்டர் பெயின் வரும், பேக் பெயின் வரும். எப்பயுமே எக்ஸ்பர்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீலிங்கை பார்த்த மாதிரி படுக்கணும், இல்லைனா லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி படுக்கணும். நான் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி, அப்போ தான் உங்களோட டைஜஷன் ப்ராசஸும் ஒழுங்காக நடக்கும் லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி படுக்கிறப்ப. அதனால உங்களுக்கு ஃபுட்ஸ்லாம் நல்லா டைஜஸ்ட் ஆகி காலைல நல்லா ரெஸ்ட்லூமாக கரெக்டாக இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரைட் பொசிஷனில் படுங்க. அது மட்டும் இல்லாமல் சரியான தலைக்காணியை சரியான பில்லோவை யூஸ் பண்ணுங்கள். இதில் எந்த மிஸ்டேக்காச்சும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உடனடியே நிறுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.